வணக்கம் ஓவியா. சென்னையில் கனரக வாகனங்கள் இயங்குவதற்கு புதிய நேர கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பெரம்பூரில் சிறுமி ஒருவர் கனரக வாகனம் ஒன்று மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் சிறுமியின் உயிரிழப்புக்கு தண்ணீர் லாரி மோதியதுதான் காரணம் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த நிலையில் அந்த சிறுமி உயிரிழப்பு சம்பவம் நடந்த அன்றே சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் பல்வேறு நேர கட்டுப்பாடுகளை கனரக வாகனங்களுக்கு விதித்திருந்தார். அதன்படி கனரக வாகனங்கள், அதாவது தண்ணீர் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் பள்ளி நேரங்களில் இயங்குவதற்கு பல்வேறு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் பல்வேறு கனரக வாகனங்கள் இயக்கக்கூடியவர்கள், அதே போல தண்ணீர் லாரிகள் இயக்கக்கூடியவர்கள், அந்த மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையை தொடர்ந்து தற்பொழுது குடிநீர் லாரிகள் சென்னையில் இயக்குவதற்கு புதிய நேர கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி எப்போதுமே காலை 5 மணி முதல் இயக்கப்பட்டு வந்த இந்த குடிநீர் லாரிகள் சென்னை மெட்ரோ நேர கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் காலை 5:30 மணிக்கு பதில் 4:30 மணிக்கே குடிநீர் லாரிகளை இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல 4:30 மணி முதல் 7:30 மணி வரை திட்டமிட்டபடி குடிநீர் விநியோகம் செய்யப்படும் எனவும் சென்னை மெட்ரோ வாட் நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது. இதே போல காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை குடிநீர் விநியோகமும் நிறுத்தப்பட இருக்கிறது. 9:30 மணிக்கு பிறகு வழக்கமான முறையில் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு ஏற்றாற்போல் குடிநீர் விநியோக பகுதிகளை மாற்றியமைக்கும் பணிகளும் தொடங்கியிருப்பதாக சென்னை குடிநீர் வாரியமானது தெரிவித்திருக்கிறது. சென்னை அடுத்த இந்த பெரம்பூரில் அந்த சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் காரணமாக ஒருபுறம் சென்னையிலுக்குள் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் சென்னையின் முக்கிய இடங்கள், அதாவது பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இயக்கக்கூடாது எனவும் காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உத்தரவை மீறி சென்னைக்குள் வந்திருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட கனரக லாரிகள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குடிநீர் வடிகால் அதிகாரிகளுடன் காவல் ஆணையர் அருண் ஆலோசனை மேற்கொண்டதை தொடர்ந்து சென்னையில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை மெட்ரோ குடிநீர் லாரிகள் இயங்குவதற்கு தடை விதிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பதாக காலை 5 மணி முதல் நேர கட்டுப்பாடு இல்லாமல் தான் சென்னை குடிநீர் வாரியம் மூலமாக சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு குடிநீர் சப்ளை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் காலை 4:30 மணி முதல் 7:30 மணிக்குள்ளாக அனைத்து லாரிகளும் குடிநீரை சப்ளை செய்துவிட வேண்டும் என்ற புதிய உத்தரவானது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை முதல் தற்பொழுது 7:30 மணி வரை அனைத்து லாரிகளுமே மிகவும் விறுவிறுப்பாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கை ஒரு புறம் இருக்க இது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் செல்லக்கூடிய அந்த நிலையில் இது போன்ற தண்ணீர் லாரிகள் வருவது மிகவும் ஒரு சிக்கலான சவாலாக இருப்பதாக பொதுமக்கள் பலரும் தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஒரு நடவடிக்கை வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட பல்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அதாவது டேங்க் மூலமாக குடிநீர் வாரியம் மூலமாக வாட்டர் சப்ளை செய்யப்பட்டு வரக்கூடிய குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இது பெரும் ஒரு சவாலாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் பொதுமக்கள் தங்களுக்கு போதிய குடிநீர் கிடைப்பதில்லை எனவும் ஒரு தரப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே குடிநீர் வாரியம் அறிவுறுத்தின்படியாக தற்பொழுது இந்த குடிநீர் வாரியம் மூலமாக லாரிகள் மூலமாக வாட்டர் சப்ளை 7:30 மணி வரையில் தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த குடிநீர் லாரிகள் இயக்கமானது 7:30 மணி வரை மட்டுமே இயங்குமா, இந்த நேர கட்டுப்பாடு தொடருமா, அதே போல இந்த நேர கட்டுப்பாடில் எது மாற்றம் வருமா என்பது இனிமேல் தான் தெரிய வரும். ஓவியா.